கோயம்புத்தூர் ஆட்டோக்காரன் சேனல் பட்டிருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூருக்குள்ளே இப்போதைக்கு எந்த எலக்ட்ரிக் ஆட்டோ பெஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு, எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்குறது நமக்கு பெஸ்ட்டாக இல்லை மற்ற ஆட்டோ பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்த வரைக்கும் கேரளா கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கோ தவிர ரொம்ப அதிகமாக பார்க்குற மாதிரி இல்லை. அதனால டக்குன்னு நம்ம போகும்போது நமக்கு கண்ணுக்கு தென்படக்கூடிய ஆட்டோன்னு பார்க்கும்போது 2 ஆட்டோ தென்படுது. ஒன்று வந்துட்டு அபே கம்பெனியிலேருந்து ஒரு ஆட்டோவும், இன்னொன்று வந்துட்டு மந்த்ரான்னு சொல்லி ஒரு ஆட்டோவும் தென்படுது. அபே வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது 3500 RPMல 5.44 kWல இருக்குது. அதோட மேக்ஸிமம் டார்க் வந்துட்டு 29 Nm. இந்த பேட்டரியோட டைப் வந்துட்டு லித்தியம் லோன். இதோட வோல்டேஜ் 51.2. இந்த வண்டியோட சீட் கெப்பாசிட்டி 3 பேசஞ்சர் ப்ளஸ் ஒரு டிரைவர். ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா 145 கிலோமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் ஆகணும்னா 3.25 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 163 mm இருக்குது. இந்த அபே பேசஞ்சர் எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு 3 வேரியண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு அபே எஃப்எக்ஸ் மேக்ஸ், ரெண்டாவது அபே சிட்டி இ, மூணாவது அபே சிட்டி எஃப்எக்ஸ். இது மூணுக்குமே வந்துட்டு ரூஃப் பார்த்தோம்னா ரெக்ஸின் டைப்பில் தான் இருக்குது. நம்ம பழைய மாடல் அபே சிட்டியில் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அபே சிட்டி எஃப்எக்ஸ்க்கும் அபே சிட்டி ஈக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது கிரேடபிலிட்டியில் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் டைமென்ஷனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது, பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லை. அபே இ சிட்டி எஃப்எக்ஸ் மேக்ஸில் வந்துட்டு டாப் ஸ்பீட் 50 km/h கொடுத்துருக்காங்க. ஆனால் இசிடியில் பார்க்கும்போது நமக்கு 45 கிடைக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எஃப்எக்ஸ் மேக்ஸ் வந்துட்டு ஒரு டைம் சார்ஜ் போட்டோம்னா 150 km ஓடுது. அதில் 5 km ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இசிடி அதில் வந்துட்டு 45 வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது எஃப்எக்ஸ் மேக்ஸ் வந்துட்டு 163 mm இருக்குது, இசிடி வந்துட்டு 200 mm இருக்குது. மற்றபடி வண்டியுடைய பீக் பவரும் பீக் டார்க்கும் 2 வண்டிலையும் சேமாக தான் இருக்குது. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது எஃப்எக்ஸ் மேக்ஸ் வந்துட்டு 8 kWh இருக்குது, இசிடி பார்க்கும்போது 4.5 kWh தான் இருக்குது. வண்டியோட ஓவரால் லுக்குன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வர இடத்துல அழகாக பீடிங் மாதிரி கொடுத்து பழைய மாடலில் இருக்கிறது இல்லாமல் இந்த மாடலில் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் ஏறுற சைடில் பார்க்கும்போது சின்னதாக ஒரு கிராஃபிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்துட்டு 2 சைடுமே நமக்கு டோர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டோர் ஸ்டீல் டோரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டியோட சீட் கவர் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் இல்லாமல் கலர் வந்துட்டு டபுள் கலரில் ப்ளூ அண்ட் பிளாக் அந்த மாதிரி டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம ஹில்ஸில் ஏறும்போது வண்டி வந்துட்டு ரிவேஸில் போகிறக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். வண்டிக்கு வந்துட்டு 3 இயர் வாரண்டி தராங்க. அப்படி இல்லைன்னா 1,75,000 km தாண்டுற வரைக்கும் வாரண்டி தராங்க. வண்டியோட ரேட்னு பார்க்கும்போது எஃப்எக்ஸ் மேக்ஸ் வந்துட்டு 3,25,000 மேலே வருது. நம்மளோட ஏரியாவை பொறுத்து அதோட ரேட் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அபே இசிடி வந்துட்டு 2,90,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏரியாவை பொறுத்து ரேட் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதனால தான் நான் மேக்ஸிமம் எந்த வீடியோலையுமே வந்துட்டு வண்டியோட ரேட் பற்றி சொல்ல மாட்டேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஆட்டோ தான் மோன்ட்ரா. அபே மகேந்திரா பஜாஜ் அது மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா மோன்ட்ரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு சாதாரண கம்பெனி இல்லை. இது ஒரு மிகப்பெரிய முருகப்பா குரூப் சேர்ந்த கம்பெனி. முருகப்பா குரூப்ஸுக்கு கீழே சாந்தி கியர்ஸ், குரோமர், சோலா, பால் மாஸ்டர், மேட்சிக்கி, ஹெர்க்லஸ், பிஎஸ்ஏ அது மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனியாக நிறையா இருக்குது. அது கூட மோன்ட்ராவும் ஒன்று. இந்த மோன்ட்ரா வண்டியை வந்துட்டு இவங்க 3 வேரியண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மோன்ட்ரா இபிஎக்ஸ், இன்னொன்று இபிவி, இன்னொரு மாடல் வந்துட்டு இபிவி 2.0. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 மாடல்லையும் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. அதில் மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் மாறி இருக்கிறது என்னென்னா, இபிஎக்ஸில் வந்துட்டு மேலே வந்துட்டு மெட்டலில் வந்துட்டு ரூஃப் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 மாடல் வந்துட்டு நார்மலாக நம்ம மற்ற ஆட்டோவில் இருக்க மாதிரி ரெக்ஸின் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 மாடலில் வந்துட்டு டாப் ஸ்பீடு வந்துட்டு 55 km ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நம்ம சார்ஜ் போட்டோம்னா 118 km ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வேரியண்ட்லேயுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 207 mm கொடுத்துருக்காங்க. 3 வேரியண்ட்டோட டைமென்ஷனும் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குது. இந்த வண்டியோட பேட்டரி டைப் வந்துட்டு லித்தியம் லோன் 18 volt கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் டிரைவிங் மோடு வந்துட்டு
அசிஸ்ட் மோட், ஈகோ மோட், டிரைவ் மோட், பவர் மோட், ரிவர்ஸ் மோட்னு 5 மோட் கொடுத்துருக்காங்க. நம்ம ரோட்டில் நம்ம ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த மோட்ஸ் வேணுமோ அதை வச்சு இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஃபஸ்ட்டு 2 மாடல், அதாவது இபிஎக்ஸ், இபிவி, அந்த 2 மாடலும் ஒரு டைம் சார்ஜ் போட்டோம்னா 118 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம், +or-5ன்னு சொல்லியிருக்காங்க. 3வது வேரியண்ட்டாக இருக்க இபிவி 2.0 அந்த வண்டி வந்துட்டு டாப் ஸ்பீடு 155 +or-5 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வேரியண்ட்டுக்குமே வாரண்ட்டி வந்துட்டு 3 வருஷம் தராங்க. அப்படி இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு வரைக்கும் வாரண்ட்டி தராங்க. இப்போதைக்கு கோயம்புத்தூருக்குள்ளே இந்த 2 வண்டி தான் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் நமக்கு டீசல் வண்டியா, பெட்ரோல் வண்டியா, இல்லை எலக்ட்ரிக் வண்டியா, எந்த வண்டி எடுக்கலான்னு நம்ம யோசிக்கும்போது நிறையா நண்பர்கள் வந்துட்டு எலக்ட்ரிக் ஆட்டோவை பற்றி எந்த வீடியோ போட்டாலும் அவங்க சொல்கிறது என்னவாக இருக்குன்னா, வண்டி வந்துட்டு இப்போ ஓகே, 4 வருஷம் 5 வருஷம் கழித்து இந்த வண்டிக்கு பேட்ரி மாற்றணுன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கில் செலவாகுமா அப்படின்னும் கேட்குறாங்க. இதை பற்றி எந்த டீட்டெயிலும் இப்போதைக்கு நமக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கிட்ட கேதர் பண்ணிட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு எஃபர்ட் போட்டு எனக்காக ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. நன்றி, வணக்கம், பாய்.